இங்கே ராஜலட்சுமி ரொம்பவே கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த மதிய சும்மையை விடக்கூடாது. அவள் தான் வேலைக்கு போகலல்ல, வெட்டிச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இவளுக்கு என்ன வாயி அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மலரு மலரு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அவள் என்ன செய்கிறா அப்படிங்கிறாங்க. யாரை கேட்குறீங்க அத்தை? மதியா அவள் ரூமில் இருப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் ரூமில் என்ன செஞ்சிட்டு இருக்கா? இங்கே துணி மணி அவ்வளோ கிடக்கு, பூரா அழுக்காக கிடக்கு, அதெல்லாம் துவைக்க மாட்டாளோ அப்படிங்கும்போது, அத்தை நான் துவைச்சிக்கிறேன், அவள் ஏதோ வேலையாக இருக்கா அப்படிங்க. என்ன வேலையாக இருக்கா? அதான் அவள் அங்கே வேலை பார்க்குற இடத்துல தான் வேண்டாம், வேலைக்கு லாய்க்கில்லைன்னு அனுப்பிட்டாங்களே, இங்கே அந்த ஆளை இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாள, அதெல்லாம் நடக்காது, கூப்பிடுவாள அப்படிங்கிறாங்க. மதி உன்னை அத்தை கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கிறாங்க. நிறைய அழுக்கு துணியாக கிடக்கு, இதெல்லாம் துவை அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே அதான் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்த ராஜலட்சுமி, இது உங்கள் மாமனார் ட்ரௌசரு, மாமனார் சட்டை இதெல்லாம் அவருக்கு மிஷினில் போட்டால் பிடிக்காது, கையால் தான் துவைக்கணும், நீ துவை அப்படிங்கிறாங்க. இதை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ராஜலட்சுமி, என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்க, துவைன்னா துவை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதி, இதெல்லாம் துவைக்க முடியாதுங்க அப்படிங்கும்போது, அத்தை அவள் எப்படி துவைப்பா கையில், அதெல்லாம் சரி வராது அத்தை, இதை துவைக்க முடியாது அப்படிங்கும்போது, என்ன மலர் நீ இவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓரம் தான் போகிறீங்க ரெண்டு பேரும், இருங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டுதேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மதியம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, மலரும் சேர்ந்து ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ மதியம் சுரேஷ் சாப்பிட வராங்க. பாக்கியராஜுக்கு மதியமே வேலை முடிஞ்சிருது, அவரும் சாப்பிட வந்துடுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாக்கியராஜ் வர வர இந்த மலருக்கு வாய் நீளுதுடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அழுக்கு துணி நிறைய ஆகிப்போச்சு, அதை துவைக்க சொன்னால் அந்த மதிக்கு இவ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் எப்பவும் பண்ணக்கூடியது தானே, ஏன் இன்றைக்கி பேசுகிறான்னா எதுவும் காரணம் இருக்கும் அப்படிங்கிறோம். டேய் அப்படி ஒரு காரணமும் இல்லைடா, உங்கள் அப்பா டவுசரை கையால் துவைக்க சொன்னேன், அப்பா துணியை துவைச்சானே அப்படிங்கும்போது பாக்கியராஜுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் உள் துணியை எல்லாமே நாங்கள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அலசிக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பா துணியை அப்பா தான் அலசணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, மதியோ மலரோ செய்ய மாட்டாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் செய்கிறத அப்பாவை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒரு மாதிரி ஆகிறாங்க. இருக்கட்டும்டா இருக்கட்டும், சாயந்தரம் உங்கள் அப்பா வரட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாங்கள் சின்ன பிள்ளையே கிடையாது, மதி உங்கள் வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதியும் மலரும் போயிடுறாங்க. இங்கே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரே சுரேஷ் இது என்ன நீ கேட்க மாட்டியாடா அப்படிங்கும்போது, ஏம்மா எனக்கு வேலை இருக்குது, தலைக்கு மேலே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே ராஜலட்சுமிக்கு சரியான கடுப்பு. நான் ஒரு மாமியார், ரெண்டு மருமக்க மாதிரி இருக்கா, நான் சொன்னால் கிடுக்கிடுன்னு ஆட வேண்டாமா, என் மாமியார் இல்லை என்னெல்லாம் பாடுபடுத்திருப்பாங்க, இல்லை நான் சும்மி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகவனுக்கு கால் பண்ணுறேன். ஏங்க எங்கெங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது, வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்க. வாங்கங்க நீங்கள் வந்தவனை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ராகவன் வந்துருந்தார். உன்னை என்ன விஷயம் வர சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மலர் பண்ணது சரியே கிடையாது அப்படிங்கும்போது, எல்லாமே மதியோட வேலையாக தான் இருக்கும், மலர் கரெக்டாக தான் இருந்தா, இந்த மதி வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மதி மயங்கிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆமாம், அந்த மதிட்ட நான் ஒரு வேலை சொன்னால் இவள் குறுக்க வராங்க, நான் பண்ணுறேன்னுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் அண்ட்ராயரும் உங்கள் ட்ரெஸ்ஸையும் நான் கையில் தானாங்க போட சொல்லுவீங்க, அதை தான் நான் அந்த மதிட்ட போட சொன்னேன் அப்படிங்கும்போது, சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை போட முடியாதான், அவங்க செய்ய மாட்டாங்களாம், உங்கள் துணியை நீங்கள் தான் துவைக்கணுமா, அதை உங்கள் மூத்த புதல்வன் பாக்கியராஜே சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. பாக்கியராஜ் சொன்னானா அப்படிங்க. ஆமாங்க பாக்கியராஜ் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராகவன், இங்கே பாரு ராஜலட்சுமி, நம்ம சொல்ல அவங்க கேட்குறது வரைக்கும் தான் நம்மளுக்கு மறுவாதி, விட்டுரு இதை, என் துணியை நான் துவைச்சிக்கிறேன் அப்படிங்க. அது எப்படிங்க விட முடியும், அதை விடவே முடியாது அப்படிங்கும்போது, ஏகப்பட்ட ஒரி இருக்குது, இது நீ விடு, நம்மளுக்கு ஒருத்தன் பணம் தரணும்ல, அவன் தரவே முடியாதுங்க, அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாப்பிள்ளையை கூட்டி பேசணும் அப்படிங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவன் நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்களேங்க, அவன் தரமாட்டேன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவோம், மாப்பிள்ளை எப்படியா வாங்கி தருவார் விடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜி கால் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை நாங்கள் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்தோம்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, என்ன தரேன்ட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை தர முடியாது, உன்னால் ஆனதை பாருங்கிறான் அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் சுரேஷோட அப்பான்னு தெரிஞ்சுமே அப்படி பேசுகிறானா அப்படிங்கும்போது, நீ சுரேஷோட அப்பனார் யார் தர முடியாது அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது, மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், சுரேஷ்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வெளுத்துடுறேன், பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கராஜ் அவரை தேடி போகிறாரு. ஒழுங்கு மரியாதை பணம் வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் அவருக்கு நான் பணம் கொடுங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏன் பணத்தை வாங்கி தான் வந்திருக்காரு அவர், எங்கள் மாமனார், பணத்தை நீ ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கலண்ணா அதுக்கப்புறம் நடக்கவே வேறு அப்படிங்கும்போது, நான் ஸ்டேஷனுக்கு போவோம் சார் அப்படின்னு. ஸ்டேஷன் தானே போ, அங்கே இருக்குது வேறு யாரும் இல்லை, என் மச்சினம் தான், நீ என்ன பண்ணாலும் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. கேட்டோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு
மாமா அவன் ஒரு வாரத்தில் பணம் தரேன்ட்டான், நீங்கள் அது கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ள உங்கள்கிட்ட சொன்ன உடனே முடிக்கிங்க பார்த்தீங்களா, என் மக்கமாரை விட நான் உங்களை தான் மாப்பிள்ள நம்பியிருக்கேன், உங்களை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவீங்க, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பணம் வாங்கி தரேன்ட்டு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது, ஏங்க நம்மளுக்கு கிடைச்ச மருமக மாதிரி யாருமே கிடையாதுங்க, நம்ம சொன்ன உடனே வேலையை செய்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், மருமக்கமாராக இருந்தாலும் சரி தான், நம்மளுக்கு அமையலைங்க, நம்மளுக்கு அமையலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜலட்சுமி, நீ வந்து நூலுக்கு நூலாக தான் ஏற்றி கொண்டு வரணும். ஒரே இடவா செய்யணும்னா அந்த மதியம் செய்ய மாட்டா, செஞ்சுக்கிட்டு இருந்த மலரும் செய்ய மாட்டான், என்ன அதை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, முன்னாடிலாம் மலர் வந்து நம்ம பேசினா பதிலே பேச மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும். இப்போ பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மதியை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், முதல்ல இவங்க 2 பேரையும் பிரிக்கக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வழியை பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது மலருக்கு கேட்டுருதுவோ, என்னையும் மதியையும் பிரிக்கலான்னு நினைக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. மதி, நீ உன் ரூமில் தான் இருக்க, என் ரூமில் இருந்துட்டு உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படிங்கும்போது நம்ம மாமியார் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்காங்க, என்னையை பற்றி எதுவும் சொன்னாலும் உன்னை பற்றி எதுவும் சொன்னாலும் நம்ம 2 பேரும் நம்பக்கூடாது அப்படிங்கும்போது, அக்கா நான் ஏங்க நம்ப போகிறேன், அவங்ககிட்ட நான் சரியாக பேசக்கூட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எதையாவது சொல்லி நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு பார்ப்பாங்க, நீ ரேவதிட்டையும் சொல்லிடு அப்படிங்கும்போது, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, நான் வேணால் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படிங்கும்போது, வேண்டாம் நீ கேட்க வேண்டாம், ஆனால் இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள், என்றைக்கா ஒரு நாள் கோவத்தில் ஏதாவது பேசிட்டாலோ வச்சுட்டாலோ நீங்கள் வந்து எங்கள் அம்மா அதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலான்னு சொல்லுவீங்களே, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாலும் நீ பதிலுக்கு பண்ணு, நீ வந்து எவ்வளோ தான் பொறுத்துட்ருப்ப, பார்த்துக்கலாம், ஒரு அளவு தானே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க ரேவதி. இங்கே ஃபோன் பேசி வச்சோன்னா தங்கராஜ் வந்துடுறாரு. நீ யார்கிட்ட ஃபோனை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு தாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லி பேனா வாங்கி பார்க்காங்க. இங்கே மதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அந்த வீட்டில் அவள் எதிர்த்து பேசுறதுக்கு நீங்கள் தான் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்கீங்களா, மதி பேசுறதுக்கு எல்லாம் நீ தான் காரணமா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான்லாம் காரணம் இல்லை அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் சப்போர்ட் பண்ணாத, நீ சப்போர்ட் பண்ணது எல்லாமே அந்த மதிக்கு தான், வேணாலும் பாரு, நீ சப்போர்ட் பண்ணதை திமிரில் ஒரு நாள் உன் தம்பி வேலை இல்லாமல் ஆக்கி, என் தொழிலும் இல்லாமல் ஆக்கி, தெருவில் இது மாதிரி இப்போ பண்ண போகிற பாரு அப்படிங்கும்போது, நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படிங்கிறேன். பிறகு உங்கள் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும்னு மதி வேலையை நான் இல்லாமல் ஆக்கினேன், இப்போ நாளைக்கு அதை அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவா, என் வேலைக்கும் என் தொழிலுக்கு தானே இடைஞ்சு பண்ணுவா அப்படிங்கும்போது, ஏங்க அப்போ நீங்கள் வந்து மதியோட வேலையை இல்லாமல் ஆக்கினது நீங்கள் தானே அப்படிங்கண்ணா. நான் தான் இல்லாமல் ஆக்கினேன், சரியா, நான் தான் இல்லாமல் ஆக்கினேன், அவள் என்ன வேலைக்கு போனாலும் இல்லாமல் தான் ஆக்க போகிறேன், என் மாமனார் மாமியாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் வீட்டில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அவள் வேலையை இல்லாமல் ஆக்குவீங்களா, அவள் வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பா தெரியுமாங்க அப்படிங்கிறாங்க. அவள் கஷ்டப்பட்டு போகிறா, போகாமல் இருக்கா, வேலையை விட்டு நிப்பாட்டேன்னா அவள் எங்கே வேலைக்கு போனாலும் நிப்பாட்டி விடுவேன், இன்னும் நீ அவளுக்கு ஃபோனுக்குன்னு பேசினா அவ்வளோதான், இன்னும் ஃபோன் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க. ஐயோ ஃபோனும் போயிருச்சே, கண்டிப்பாக இவளுக்கு இதை தகவல் சொல்லணுமே, அடுத்தாப்புல ஏதாவது வேலைக்கு போகும்போது அவள் தெளிவாக இருக்குன்னா அதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. டபார்ன்ட்டு மாமியார் ஃபோன் எடுத்து மதி நம்பர் அப்படின்னு நினச்சி பார்க்காங்க. மதி நம்பர் வரலை, மலரணி நம்பர் அவருக்கு மலருக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மலரணி, நான் வந்து ரேவதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன புது நம்பராக இருக்குது அப்படிங்கும்போது, இது என் மாமியார் நம்பரு, என் செல்ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு, எனக்கு எதுவும் ஃபோனுக்குன்னு பண்ணிடாதீங்க, என் வீட்டுக்கார் யாருனே கடுப்பில் இருக்கார், நான் மதிகிட்ட மட்டும் கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படிங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதி அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. உனக்கு ரேவதி பேசணுமா அப்படிங்கும்போது, நான் உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க நம்பர் வந்து தங்கராஜன்கிட்ட போயிருச்சான், அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், இதில் பேசு அப்படிங்கிறாங்க. ஹலோ அக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எதுவும் நினைக்காத, நான் கேட்ட பிறகு உன்ட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, நீ என்ன ஃப்ரெண்டு மாதிரி நினைக்க, நானும் ஃப்ரெண்டுகிட்ட உண்மையை தானே சொல்லணும், உன் வேலை எப்படி இல்லாமல் போச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தல, உன் வேலையை யார் இல்லாமல் ஆக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வீட்டுக்காரர் அவர் வாயாலே சொன்னார், என் மாமனாரையும் மாமியாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் வந்து மதிக்கு வேலை இல்லாமல் ஆக்கினேன், நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி என் ஃபோனை வாங்கிட்டாரு, அப்போ தான் எனக்கு தெரியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் நீ இப்போ வேலைக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருக்க பாரு, அது கூட அவர் ஏதாவது உரி பண்ணுவேன்னு சொல்கிறாரு, அதனால் நீ ரொம்ப கவனமாக இரு அப்படிங்கும்போது ரொம்பவே அழுகிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு ரூமில் போய் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. மலர் என்ன நடக்குன்னே தெரியாமல், மதி என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலை, ரேவதி உங்களுக்கு ஃபோன் பேசுனா நீ அழுகுற அப்படிங்கும்போது, அக்கா என் வேலை எப்படி போச்சு நான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு காரணமே தங்கராஜ் தான் வேலை இல்லாமல் ஆக்கியிருக்காரு அப்படிங்கும்போது, அப்போ இந்த வீட்டில் வெறும் பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல,
பண்ண போகிறதில்ல. எனக்கும் வைராக்கியம் இருக்குது. என் வேலையை வந்து நிப்பாட்டினாங்களே, இதோட பெரிய வேலைக்கு தான் போகிறேன். கண்டிப்பாக போவேங்க்கா, கண்டிப்பாக போவேன் அப்படிங்கும்போது, சரி சரி இந்த வைராக்கியத்தோடு இரு, கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து பாக்கியராஜ் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறான். ஆமாம், நல்ல தூக்கம் சொல்லு அப்படிங்கிறாங்க. மதியோட வேலையை இல்லாமல் ஆக்குனது உங்கள் மாமா தங்கராஜ் தான் அப்படிங்கிறது. தங்கராஜா? யார், ரேவதி மாப்பிள்ளையா அப்படிங்கிறான். ஆமாம், ரேவதி மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. இது யார் சொன்னா அப்படிங்க. ரேவதியே ஃபோன் பண்ணி சொன்னா, ரேவதிகிட்ட சொல்லியிருப்பார் போல், அவன் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு பேசினா, இவன் அழுதுட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ், நான் அப்போவே நினச்சேன், இந்த மாதிரி வேலைலாம் இவர் தான் பார்ப்பார், அவர் நல்ல பேர் நம்ம வீட்டில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவார் எனக்கு தெரியும், அவரை சும்மி விடக்கூடாது, மதியை கூட்டுவா அப்படிங்கும்போது, ஏங்க மதியை இதை வந்து விட்டுறலாம், நான் இதை விட பெரிய வேலைக்கு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படிங்கும்போது, உண்மையிலே மதிக்கு பெரிய மனசு தான். மதிய பெரிய கோவக்காரி அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த விஷயத்தில் அவள் எவ்வளோ பொறுமையாக எடுத்துக்கிறா, இதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நீ மதிக்கு சப்போர்ட்டாகவே நில்லு. இதனால் இந்த வீட்டை விட்டு நம்ம தனியாக போய் தனி கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பிள்ளை நியாயத்துக்கு தான் பேசுது, உண்மைக்கு தான் இருக்குது. நம்ம வீட்டில் உண்மைன்னு ஒன்று இல்லை. மாமனார் மாமியார்ட்ட அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்க. அதுபோக எங்கள் மாமன் இந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அவருக்கும் ஒரு முடிவை கட்டணும், நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு தங்கராஜ் வீட்டுக்கே போகிறாங்க. தங்கராஜ் அங்கே டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வந்தோடனே, யோ தங்கராஜ் நீ பண்ணது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, என்ன ஓவராக பேசக்கூடாது, எங்கள் வீட்டு பிள்ளைய வேலையே இல்லாமக்கினது இவர் தானே அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கராஜ் வந்து ரேவதியை பார்க்குறாங்க. இவன் ஃபோனை வாங்கி வச்சுட்டேன், யார் ஃபோனில் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏம்மா உன் ஃபோன் எங்கே அப்படிங்கும்போது, என் ஃபோனை தான் கிச்சனில் தான்டா வச்சேன், இப்போ வந்து பார்க்க என் ஃபோனே காங்கலை, எங்கே போச்சோ ஏது போச்சோ அப்படிங்கிறாங்க. ஃபோன் ஏன்ட்ட தான் இருக்குது, நான் தான் ஃபோன் பண்ணி மதியிட்ட சொன்னேன், அண்ணன் இவர் தானே இல்லாமக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது, ரொம்ப ஓவராக பண்ணீங்க அப்படின்னா மதியை வச்சு ஸ்டேஷனில் சுரேஷோட உயரதிகாரிட்டே நான் பேப்பரில் கொடுக்க சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ், ஏய் நல்லா இருப்ப பாக்கியராஜ், வேறு எதுவும் பண்ணிடாத, நானே தொழிலில் ஏகப்பட்ட சங்கடத்தில் இருக்கேன், உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு நான் இது பண்ணேன் அப்படிங்கும்போது, தங்கராஜ் நான் சொல்லி படித்து சொன்னேன் கேட்டியா, உன் மாமனார் வீட்டுக்காக போவாதா வராதானே, இப்போ பாரு உன் வேலைக்கே உன் மச்சினை ஒரி பண்ணுவோமுங்க, உன் தொழிலுக்கே ஒரி பண்ணுவோமுங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாடா, பொண்ணை கட்டினதுலேருந்து அவங்க வேலையே செஞ்சுட்ருக்கேன், நம்ம வீட்டு வேலை என்னைக்கிடா பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க தங்கராஜ் அவங்க அம்மா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.